லட்சுமி என்னங்க என்ன அவ இன்னும் வரலையே. எதுக்கு டென்ஷன் ஆகுற? மாப்பிள்ள தான் நேரத்துக்கு கொண்டாந்து விடுறேன்னு சொல்லிருக்காருல்ல. சொன்னாருங்க, ஆனா வந்துருவா. டைம் என்னாச்சு பாருங்க. நீ எதுக்கு கவலைப்படாத. அதோ அஞ்சலி வந்துட்டா பாரு. ஏய் பார்த்துட்டே போய் வந்துட்டாடா. வாமா வா. உங்க அம்மா ஒரே டென்ஷன்ல இருந்தா. உனக்காக தான் அஞ்சலி நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா 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 வா. தள்ளுடா. அண்ணி மத்தவங்க செலிப்ரேஷன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் அஞ்சலி, மாப்பிள்ளை எங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போனாரு? பாண்டி பஜார் போய் பானிபூரி சாப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு இதுக்கு இதெல்லாம்? எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ எங்க போயிருக்கா வந்திருக்கான்னு தெரிய வேண்டாமா? ஏய் லூசு, அது அவங்க பர்சனல் விஷயம். அதெல்லாம் போய் கேப்பியா? சும்மா இரு. என்ன பேபி? ஆ, ஆ. சரி இந்த கேக்க வெட்டணுமே, தட்டங்க வச்சிருக்கீங்க. ஏய், பானிபூரி சாப்பிட்டியா இல்ல ரோடு கடை காளான் சாப்பிட்டியா? ஏண்டி, வரும்போது எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? பார்சல் கேக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அனுப்பி விட்டுட்டு இப்ப எங்க போன என்ன பண்ணனு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்பா, சும்மா இல்லம்மா, என் தங்கச்சிய எங்க மாப்பிள்ளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாருன்னு கேக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என்ஜாய். ஏங்க சும்மா நான் இருங்க. வெளியே இருக்கேன், நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. ஏய், ஹாப்பி வாடா. பர்த்டே. நீ போடா. அப்பா கூட போ. போ. என்ன அஞ்சலி, என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன வெக்கப்படுறீங்க? ஐயோ, பாட்டி. விடு. என்ன கேளுங்க. இத பார், எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்காம எனக்கு தான் முதல்ல நீ சொல்லணும். ஆஹா, முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லணும். சொல்லு. எனக்கு தான் சொல்லு. சொல்லு. அஞ்சலி சொல்லு. அஞ்சலி எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு. காலையில நான் சொன்னேன்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு, அது எல்லாமே நடந்துச்சு. ஏய், நீ சொல்றதெல்லாம் சினிமால தானடி நடக்கும். நிஜத்துல எல்லாம் நடந்துச்சா? நிஜமாவே நடந்துச்சு. அவர்கிட்ட ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கு. செட்டா? அப்புறம் எனக்கு மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதனால எனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மழையே வர வச்சாரு. மழையா? அது மட்டும் இல்ல, அந்த கடவுளுக்கு நடுவுல பெரிய கப்பல்ல கொண்டு போய், பெரிய கப்பலா? அஞ்சலி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. ஒரு பொண்ணுக்கு அவ மேல உண்மையா பாசம் காட்டுற புருஷன் அமையறதெல்லாம் பெரிய விஷயம்டி. ஆனா இவன் நீ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துடுறானே. உனக்கு சுத்தி தாண்டி போடணும். அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கும். அஞ்சலி, உனக்கு வரப்போற மாப்பிள அப்படியே என் பையன் மாதிரி. ஏன்னா என் பையன் என் மருமகளை எப்படி பாத்துக்கிறானோ அதே மாதிரி தான் அந்த பையனும் உன்னை நல்லா பாத்துக்குவான். பாட்டி, அது மட்டும் இல்ல, எனக்கு பானிபூரி பிடிக்கும்ல, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தாரு. பானிபூரி சாப்பிடுறதுக்காக
இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? என் அஞ்சலியோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசல்ல. என்னடி சொல்ற? ஒரு பானிபூரிக்காக அவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை கழட்டி கொடுத்துட்டாங்களா? ஆமா அண்ணி. அஞ்சலி நீ ரொம்ப லக்கி. இது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கிற பார்ட்னர் எல்லாம் எல்லாருக்கும் அமைய மாட்டாங்கல்ல. அஞ்சலி இப்பதான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கிற புருஷன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இந்த சந்தோஷம் எப்பவும் உனக்கு நிலைச்சிருக்கட்டும். அஞ்சலி நீ டயர்டா இருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரி. போ போ. போ போ. கவிதா இதோ இங்கெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது பாரு, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிரு. ஆ சரிங்க அத்தை. சரி குட் நைட், நான் தூங்க போறேன். பை. அண்ணா எஸ்கேப் ஆயிடு. அதானே. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். அஞ்சலி என்ன கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போனா, ஆனா அவங்க அம்மா என்ன நிஜ உலகத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. துளசி அந்த தொடப்பத்தை எடு, க்ளீன் பண்ணணும். எல்லாம் நான் தானே பண்ணியாகணும். ஏ மணமணகள் ராணி, பாட்டி அந்த கடவுள் யார் யார் தலையில என்ன எழுதி இருக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். ஐயோ, பாட்டி என் தலையில மட்டும் யாருக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். போய் அதெல்லாம் பெருக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. பாட்டி பாட்டி நீங்க தூங்குங்க, வாங்க நீ போல வாங்க நீ. போறேன். சரி சரி. அப்பா இந்த வீட்ல ஒன்னொன்னும் ஒரு ரகம். என்ன பண்றது, என் பையன் வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. கவின் இந்நேரம் விஷ் பண்ணிருப்பானே. எல்லா பர்த்டேக்கு அவன் தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவான். ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட பண்ணல. என் பர்த்டேவை மறந்துட்டானா என்ன? டேய் என்னடா உன் ஃப்ரெண்ட நீ மொத்தமா மறந்துட்டியா? இன்னைக்கு என் பர்த்டேடா, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னடா உன் ஃப்ரெண்ட நீ மொத்தமா மறந்துட்டியா? இன்னைக்கு என் பர்த்டேடா, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அவ கடைசி வரைக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்டா தாண்டா பார்த்திருக்கா. நான் தான் அதை புரிஞ்சுக்கல. அதனால தாண்டா எனக்கு இந்த நிலைமை. அவ உன்னை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னால, உன் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாதா? நீ எந்த இன்டென்ஸ்ல அவள்கிட்ட பழகுறேன்னு சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அவளுக்கு மட்டும் எப்பறம் தெரியாம இருக்கும்? சரி விட்றா, அவ தான் உன்னை ஏமாத்திட்டா. உன்னோட வசதியான ஒருத்தனை பார்த்ததும் அஞ்சலியை பத்தி தப்பா பேசுன ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அவ மேல எந்த தப்பும் இல்லடா, தப்பெல்லாம் என் மேலதான். அவகிட்ட ஆரம்பத்திலே என் லவ் சொல்லியிருக்கணும். நான் தான் சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இப்போ அவளை தப்பா பேசக்கூடாதுடா. இனிமே அவ என் லைஃப்ல இல்ல, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாடா. தயவு செஞ்சு இத பத்தி யாரும் அவகிட்ட சொல்லிடாதீங்க. மனசெல்லாம் வலிக்குதுடா. ஒரு பக்கம் அஞ்சலி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் நான் லவ்வே பண்ண மாட்டேன்னு நினைச்சு
எங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்காரு. டேய் 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 மச்சான் பைத்தியமாடா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்டா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு கிடைக்கு ஒண்ணு ஆயிடுச்சுனா என்னடா பண்றது? விடுடா. டேய் டேய் என்னடா பண்ற? டேய் விடுடா. விடுங்கடா. அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப் லாங் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. இப்ப அவ பேரை சொல்ல கூட உரிமை இல்லாம போச்சுடா. போயிட்டா, அவ என்னை விட்டு போயிட்டாடா. டேய் 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 வாடா டேய். டேய் வாடா. வாடா. கவின், என்னாச்சுடா? கவின், என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏன்டா இப்படி இருக்க? இது என்னடா? ஐயோ, என்னடா இது? ரத்தம் என்னடா ஆச்சு? சொல்லேடா. விடுமா, உள்ள இருக்க காயத்தை விட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பேசாம உள்ள வாடா. வாங்க, பாத்து வா. I love you, Anjali. If you don't mind, உன் மொபைல் நம்பர் தரியா? நான் மிஸ் கால் கொடுக்குறேன். அஞ்சலி, இன்னும் எவ்வளவு நேரம் டி லைட் ஆஃப் பண்ண? அப்ப இருந்து முடிச்சிட்டு தூங்காம இருக்க. அக்கா, என்ன? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா. அவர் ஞாபகமாவே இருக்கு. அப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க ஞாபகம் எல்லாம் இல்ல. ஐயோ, கம்ப்ளீட்டா அவர் ஞாபகம் தான். ஓகா. சரி, நீ அவர் ஞாபகத்துல இருக்க. அப்ப அவரு அவரும் என்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓ, அக்கா, நான் சொல்லல பாரு, கரெக்டா அவரே போன் பண்ணிட்டாரு. சரி சரி பேசு. இல்ல, நான் பேச மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி, அவர் கூட இன்னைக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க. அப்போ இல்லாத பயம் இப்ப மட்டும் வந்துருச்சா? பேசு பேசு பேசு. ஏய், சீக்கிரம் அட்டென்ட் பண்ணு. இல்லனா நீ தூங்கிட்டேன்னு போனை கட் பண்ணிட்டு போறாரு. அட்டென்ட் பண்ணு, அட்டென்ட் பண்ணு. பண்ணு. ஹலோ அஞ்சலி, தூங்கிட்டியா? இல்ல. இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தியா? ஹலோ, கேக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தானே சொல்லணும். சரி சொல்லு. தேங்க் யூ. மோஸ்ட் வெல்கம். ஓகே, குட் நைட். குட் நைட். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லு. உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. அதனாலதான் குட் நைட்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம். குட் நைட். ஏண்டி, உனக்கா பேச தெரியாது? இது உனக்கே ஓவரா தெரியல? அக்கா, சரி படுத்து தூங்கு. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு.
அஞ்சலி, ஐயோ இவ இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? மணி என்ன ஆச்சுன்னு பாரு. அஞ்சலி, ஏய் அஞ்சலி, மணி 8 ஆயிடுச்சு. காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா? நமக்கு தாம்மா மணி 8. அவளுக்கு இன்னும் டைம் அன்டைம் தான். அப்படின்னா தோ அவ கைய பார்த்தா தெரியல? அது என்ன போன் பேசுற மாதிரியே தூங்கிட்டு இருக்கா? அஞ்சலி, ஏய் எந்திரடி. ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா, என்ன ஆச்சுடி இவளுக்கு? மா நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தா டயர்டா இருக்காதா? தோ அவ மட்டும் டயர்டாகி தூங்கல, அவ போனும் இப்பதான் டயர்டாகி தூங்குது. என்னடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? மா உன் பொண்ணு நைட்டு ஃபுல்லா போன் பேசிட்டு இருந்தா, கண்டினியூஸா மெசேஜ் போட்டுட்டு இருந்தாமா. யாருக்கு? ஏய் சுமாரடி, என்னம்மா இப்படி கேக்குற நீ? வேற யார்கிட்ட? ஓ மாப்பிள்ளை கிட்டயா? அப்படி சொல்லு. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டோம். அக்கா போய் சொல்றாங்க. பாவண்டி, கொஞ்ச நேரம் தான் அவ பேசிட்டு என்னம்மா இருந்தா. கொஞ்ச நேரம்? ஏய் கொஞ்ச நேரம்னா என்னடி அர்த்தம்? விடிய கால வரைக்கும் பேசிட்டு இருந்தா அதானே கொஞ்ச நேரம்? நான் போய் சொல்றேன்னு சொல்றேன், நீ தான் போய் சொல்ற. மாட்டியா? விடுங்க அஞ்சலி, நீ சீக்கிரம் எந்திரி, போய் ரெடியா போ. போ. அவளும் தூங்காம என்னையும் தூங்க விடல தெரியுமா? வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தா. அவள போ, சீக்கிரம் போ. மா அஞ்சலிக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளுக்கு இப்படி ஒரு லைஃப் அமையணும் தானே நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருந்தோம். அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆமாமா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவர் நல்ல பையன். வாழ்க்கையில அஞ்சலி ஆசைப்பட்டது எல்லாம் அவளுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. எந்த கஷ்டமும் வராம அவ நல்லபடியா இருந்தா போதும். மா நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, அவ நல்லா இருப்பா. நான் பாத்துக்கிறேன். சரி. போதும் போதும், இங்க பாருங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்கப்பா. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்குங்க. சரிங்க அங்கிள். கவின், கையில் என்னப்பா கட்டு? அது வந்துப்பா, அது ஒண்ணும் இல்லைங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், இவன் கேட்காம பசங்களை கூட்டிக்கிட்டு நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்க போயிருக்கான். அங்க ஏதோ வழுக்கி விழுந்து கையில அடிபட்டிருக்குங்க. கவின், நீ ஏப்பா தோட்டத்துக்கெல்லாம் போற? நம்ம ஊர்ல சுத்தி பார்க்க இடமா இல்ல, கவனமா இருக்கணும்ப்பா. ஏதாவது பிராக்சர் ஆயிருந்தா என்னப்பா பண்றது? ஏய் யாருப்பா இங்க? நம்ம ஃபேமிலி டாக்டர் சிவகுமாரை உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஐயோ, டாக்டர் எல்லாம் வேணாங்க, நானே வீட்டு வைத்தியம் பார்த்துட்டேன். 2 நாள்ல சரியாயிடும். மருந்து போட்டிருக்கேன். என்னங்க, ஏங்க சாப்பிடல? வேண்டாம், எனக்கு பசிக்கல. கவின், ஏய் நாங்கள் பல வருஷம் தவம் இருந்து பெத்த பிள்ளடா நீ. எங்களுக்கு எல்லாமே நீதானடா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுடா. டேய் கவின், பார்த்து கொஞ்சம் கவனமாக இருடா. பாத்தியாடா, உனக்கு ஒரு சின்னதா கீறல் பட்டா கூட உங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது. அவரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிருக்கியடா. நீ எதுக்காக கைய கிழிச்சுக்கிட்டன்னு தெரிஞ்சா அவர் உசிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு முன்னாடி எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பசங்களா, நீங்க இவனுக்கு உதவியா இருந்ததெல்லாம் போதும். சாப்பிட்டுட்டு முதல்ல கிளம்புங்க. டே கவின், நீ இருடா. மா சாரிம்மா, நாங்கள் கிளம்பிடுறோம். ரொம்ப நன்றிப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க.
எனக்கு என் புள்ள முக்கியம். பரவாயில்லம்மா, எங்களுக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பக்காவா இருக்கு. எனக்கு இப்ப வேண்டாம் கவிதா. காட்டு. இதை இவனுக்கு கொடு. டேய் இங்க காட்டு. இந்தாங்க, ஆமா. பாருங்க. போதுமா? இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா. ஏப்பா இரு இரு. இது எவ்வளவுப்பா இருக்கும்? டேய் பின்னாடி போட்டிருக்கும் பாருடா. பின்னாடி போட்டிருக்குமா? நீ முதல்ல அதானே பாப்ப, என்கிட்ட கேக்குற? ஐயோ, என்னப்பா இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? ப்ரோ, மச்சான் என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி. இதெல்லாம் ஒரு ரேட்டே கிடையாது அவருக்கு. இன்னும் நம்ம இதோட காஸ்ட்லியா தான் பார்க்கணும். டேய் தம்பி, இங்க வா. நாம ஒன்றும் அம்பானி பேரம் கிடையாது. கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன? வாமா, இதோ டேய், நீயே அதை செலக்ட் காட்டு. பண்ணு. அம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுவே எனக்கு ஓகே தான். டேய் என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? உட்காரு, செலக்ட் பண்ணு. இல்லப்பா, இது அது ஓகேவா? இது உன் கல்யாணம், எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். நிறைய டிசைன் இருக்குமா, பொறுமையா பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன? ம். இது ஓகேப்பா. ஏய் என்ன இவ்வளவு சிம்பிளா எடுத்திருக்க? உங்க அப்பாவுக்கு செலவே வைக்க கூடாதுன்னு யோசிச்சு பத்திரிக்கை எடுத்துட்டியா? அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. பிடிச்ச மாதிரி நல்ல டிசைனாவே எடு. அப்பா, நிஜமா இது சூப்பரா இருக்குப்பா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. என்ன லட்சுமி, நல்லா இருக்குங்க. உங்களுக்குமா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னம்மா இது ஓகேவா? நல்லா இருக்குப்பா. நல்ல மங்களகரமா இருக்கு. இதையே ஃபைனல் பண்ணிடுவோமா? சார், டேய் வாப்பா வாப்பா, சரியான நேரத்துல தான் வணக்கம் வந்துட்டேன். சார். வா உட்கார். இன்விடேஷன்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணியாச்சுப்பா. இதோ பார், இதான் டிசைன். நல்லா இருக்கு சார். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஆஹா, அட்வான்ஸா? அட்வான்ஸ் கேட்டு நம்ம மடியில் ஏதாவது கை வச்சிருவாங்களோ? அடச்ச, இந்த நேரத்தில் தான் ஃபோன் வரணுமா? ஹலோ, கேட்கலையே. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, பேசுறது கேட்க மாட்டேங்குதுப்பா. ஹலோ, சொல்லுப்பா. ஏன்பா வீட்டில் கல்யாண வேலையா இருக்கும், அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அண்ணி, பேபிக்கு காஃபி கொடுத்துறீங்களா இல்லையா? நானே கொடுத்துட்றேன். பேபி, இந்தாங்க. இதில் 5000 ரூபா பணம் இருக்கும். இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. பிரிண்ட் எல்லாம் அடித்து முடிச்சோன்னு சொல்லுங்கள். நான் டெலிவரி எடுக்கும்போது பேலன்ஸ். சரிங்க சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். நல்லதுங்க. ஆப்பிள் வேணுமா? வா. இந்தா. எனக்கு கால் அமுக்கு. அமுக்கு. என்ன அப்படி பாக்குற? ஆப்பிள் வேணாமா? வேணும்ல, கால் புடி. அமுக்கு. ஏய் வா, கால புடி. வலிக்காம அமுக்கணும், புரியுதா? டேய் ஜெகனே, கேட்டியா? இந்த மகாராணிக்கு ஆப்பிள் வேணுமா? ஆப்பிள். மா, இவ அப்பா உயிரோட இருக்கும்போது இவளோட மெனு உனக்கு தெரியுமா? என்ன? ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி மெனு கிடைக்காது. ஆ? ஒரு நாளைக்கு என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு
இவளுக்குன்னு தனியா ஒரு டயட் லிஸ்டே இருக்கு. அதை பார்த்து பார்த்து செய்யறதுக்குன்னே இங்க 4-5 பேர் இருந்தாங்க. ஐயோ, ஆனா ஒரு சின்ன துண்டு சிங்கிள் பீஸ் ஆப்பிளுக்கு இன்னைக்கு உன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கு. அதானே. எனக்கு அப்பாவும் அம்மாவும் வேணும். ஓ, இந்த இளவரசிக்கு அவங்க அம்மா வேணுமா? தியா குட்டி, உனக்கு ஆப்பிள் வேணுமா, கொய்யா பழம் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம், சாக்லேட் என்ன வேணாலும் எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா உனக்கு இந்த வீட்ல அப்பா அம்மான்னு எல்லாமே நான் தான். புரிஞ்சுதா? தட்ஸ் மை கால். நல்லா கேட்டுங்க. பொண்ணு எங்க குடும்ப அந்தஸ்துக்கு சமமா இருக்கணும். இந்த கல்யாணத்தினால என்னுடைய அரசியல் செல்வாக்கு உயரணும். அப்படி ஒரு இடத்துல பொண்ணை பாரு. அது இருந்தாலே போதும். மத்த எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. குணம் நல்லா இருக்கு, குடும்பத்துல அடக்கமா இருப்பா, வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வான்னு ஏதாவது வசதி இல்லாதவளை கூட்டிட்டு வந்து ஏமாத்தி தலையில கட்டி வச்ச உன்னை ரோட்ல ஓட விட்டு வெட்டுவான் பாத்துக்க. சரிங்க. இது எல்லாத்தையும் விட தகுதி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நல்ல இடமா பார்த்து தர்றோம்மா. சரிங்க. ஏங்க, அவங்கள சாப்பிட வர சொல்லுங்க. போங்க, போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்க சரிங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. மீனா, சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிடுங்க. என் பையனுக்கு நல்ல பொண்ணா பாருங்கண்ணே. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும், குணமான பொண்ணா, வீட்டுக்கு அடக்கமா இருக்கணும், எனக்கும் உதவியா இருக்கணும், வீட்டு வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா என் பையனை விட 5 வயசு சின்னவளா பாருங்க. இத பாருங்கண்ணே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதக பொருத்தம் ரொம்ப சிறப்பா இருக்கணும், எந்த தோஷமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் பணம், வசதி எல்லாம். அதுக்கேத்த மாதிரி பாருங்க. பையனுடைய போட்டோ ஏதாவது இருக்கம்மா? இப்ப என்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல. இருங்க, நான் இருக்குதான்னு பாக்குறேன். பாத்து பாத்து பொறுமையா சாப்பிடுங்க. சரிங்கம்மா. என்னாச்சு இந்த கவினுக்கு? ஃபோன் பண்ண நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, காலேஜுக்கும் வர மாட்டேங்கிறான். ஏன் இப்படி பண்றான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஆமாண்டி, நானும் இன்னும் முடிக்கல. பிரியா, என்ன அஞ்சலி? கவினை பாத்தியா? இல்லையே அஞ்சலி, நான் பார்க்கலையே. அவன் காலேஜுக்கே வர்றதில்ல போல இருக்கே. நீ தான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியல. ஊருக்கு ஏதாவது போயிருப்பா அஞ்சலி. சரி, நாங்க கேண்டீன் போறோம், வாடி. டேய் திலீபா, கவின் எங்கடா? டேய், உங்களதான்டா. கவின் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது அஞ்சலி. கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான். அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? எங்க நம்ம கமலியை இன்னும் காணோம். இங்க அன்னைக்கு வந்தா அதே மாதிரி இன்னைக்கும் இங்க வருவான்னு பார்த்தா இன்னைக்கு காணோமே. அவளை எங்கன்னு போய் தேடுறது?
ஆஹா, அப்பா கால் பண்றாரே. ஹலோ, சொல்லுங்கப்பா. டேய், எங்கடா இருக்க? அப்பா இங்கதான் பக்கத்துல தான் இருக்கேன்ப்பா. நம்ம ஏரியால தான் இருக்கேன். இங்க கட்சி வேலையை வந்திருக்கப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடா, உன்னுடைய ஃபோட்டோ ஒரு 2-3 வேணுமே. ஃபோட்டோவா? அப்பா வீட்டில் நிறைய இருக்குமேப்பா. அப்பா எலெக்ஷன் போஸ்டருக்காக நம்ம நிறைய ஃபோட்டோ எடுத்தோமேப்பா, அதில் எடுத்துக்கோங்கப்பா. டேய், அதெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோடா, அதெல்லாம் இதுக்கு சரியா வராது. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, அதுக்கேத்த மாதிரி ஃபோட்டோ வேணும் இப்போ. பொண்ணா? நீ ஒன்று பண்ணு, வரும்போது வழியில ஸ்டுடியோ இருக்குல்ல, ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடு. இல்லப்பா, அது வந்து நீ வீட்டுக்கு வரும்போது உன் கையில ஃபோட்டோ இருக்கணும். சீக்கிரமா வா. சரிங்கப்பா. நானே இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த லவ்வ சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவரு என்னன்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சி என் தலையில கட்டி வைக்க பாக்குறாரு. கடவுளே, என்னப்பா நீ இப்படி சோதிக்கிற? என் ஆள் எங்க இருக்கா? அவளை எப்படி பாக்குறது? கடவுளே, அவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிரு. அத்தை, அத்தை, உங்களுக்கு தான் ஃபோன் வருது. வர அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? இந்த போனை வேற எங்க வச்சேன்னு தெரியல. மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ மாப்பிள்ள. அத்தை, என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அத்தை. கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதான் நீங்க எல்லாரும் டி நகர் வந்தீங்கன்னா யார் யாருக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதுன்னு பார்த்து ஈஸியா எடுத்துக்கலாம். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சரிங்க மாப்பிள்ள, நல்ல விஷயம். ஓகே அத்தை, வச்சிடுறேன். என்னாச்சு? கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும்ல, அதுக்கு நம்ம எல்லாரையும் உடனே புறப்பட்டு டி நகருக்கு வர சொல்றாரு. அத்தை, ட்ரெஸ் எடுக்க தானே? எல்லாருமே போலாமே. நல்ல விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு? டேய், தலைவர் இங்க தான் இருக்காரு. ஆமா தலைவா, தலைவரே. என்ன தலைவா? டேய், எப்படி கரெக்டா வந்தோம் பாத்தீங்களா? ஆமாடா, நான் இங்கதான் இருக்கேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இந்த ஆளு நம்ம போட்டோகிராஃபர் தானே? ஆமா தலைவா, உங்க அப்பா உங்களை சூப்பரா ஒரு மாப்பிள்ளை மாதிரி போட்டோ எடுக்கணுமா, அதான் கையோட போட்டோகிராஃபரையும் கூட்டு வந்திருக்கோம். இங்க பாரு தலைவா, மாத்துறதுக்கு துணியோ மேக்கப் கிட்டும் கொண்டு வந்திருக்கோம். தலைவரே, உங்க போட்டோவை பார்த்த உடனே எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படியே சரண்டர் ஆயிடணும். கட்டினா தலைவரை தான் கட்டணும். அந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும். சீக்கிரம் ரெடி ஆகுங்க தலைவரே. அண்ணிய பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்காதா? டேய், நவா உனக்கே கல்யாணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சாமி, நம்ம தலைவர் கல்யாணத்துல நமக்கு ஏதாவது சிக்கும் தானே? ஏண்டா ஏன் கூட இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பாக்குறீங்க? தலைவர் என்ன தேடுறீங்க? என்ன தேடுறா நக்கல் உங்களுக்கு? எனக்கு எதிராக வேலை பாக்குறீங்க? நாங்க அப்புறம் வந்து போட்டோ எடுத்துக்கிறோம். அந்த பயம் இருக்கணும். ஹலோ ஹலோ, ரொம்ப பிஸியா?
உங்க அளவுக்கு நான் பிஸிலாம் இல்லைங்க. இங்கதான் காலேஜ்ல இருக்கேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உன்னால காலேஜ் கேட் பக்கம் வர முடியுமா? கேட் பக்கத்துலயா? எதுக்கு? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வெளியில வந்துட்டியா? வந்துட்டேன். அங்க ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆமா. நீ அந்த கார்ல ஏறிக்க. உன்னை சேஃபா கொண்டு வந்து விட்டுருவாங்க. எங்க கூட்டிட்டு வருவாங்க? நம்ம ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கா? நம்ம 2 பேருமா? உன் மொத்த ஃபேமிலியும் வராங்க. இதே எப்ப பிளான் பண்ணீங்க? யா, ஜஸ்ட் நவ. அவங்க வந்துட்டாங்க. உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வந்துரு. ஓகே? ஏய், பா, என்னடா போட்டோ இது? இத காட்டினா என் பையன் எவனாவது கண்டுபிடிக்க முடியுமா? அது தெரியக்கூடாதுங்கிறது தான் என் பிளானே. என்னடா போட்டோ எடுத்திருக்க? உன் முகமே சரியா தெரிய மாட்டேங்குது. பாதி முகம் தெரியுது, தலை குனிஞ்சிருக்க, பாதி முகத்தை கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்க. ஏண்டா, ஒரு நல்ல ஸ்டுடியோல போய் போட்டோ எடுக்க வேண்டியது தானே? எங்கடா போய் எடுத்த? எவன்டா எடுத்த இந்த போட்டோவை? அப்பா, அது 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 வந்துப்பா, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஏய் பெரியவனே, பக்கத்திலே ஒரு ஸ்டுடியோ இருக்குல்ல, அதான் நம்ம கட்சி மீட்டிங்ல போட்டோ எடுப்பான்ல. ஆமாப்பா. அவங்கிட்ட இவனை கூட்டு போய் நல்லா முகம் தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு வா. சரிப்பா. போடா. ஏய் இரு. ஏண்டா, மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு போட்டோ கொடுக்கணுமா? பொண்ணு வீட்ல இருந்து தானே நமக்கு போட்டோ வரணும். இதான் நம்ம டார்லு பாட்டி. பாட்டி, அதெல்லாம் அந்த காலம். இப்ப பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு. பையன் போட்டோவை பார்க்காம எந்த பொண்ணும் ஒத்துக்காது. நடுவுல இவன் ஒருத்தன். இல்லங்கய்யா, பையனுக்கும் டிமாண்டு ஜாஸ்தி தான். ஆனா 2 பக்கமும் போட்டோ கேக்குறாங்க ஐயா. என்னடா பெரிய டிமாண்டு? பையன் முகத்தை கூட பார்க்காத ஒரு பொண்ணை தான் என் பேரனுக்கு கட்டி வைப்பேன். மா, இது இப்ப எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். சும்மா இரு. நம்மளும் போட்டோ எடுத்து கொடுப்போம். டேய் போடா, இவனை கூட்டு போய் நல்ல போட்டோ ஸ்டுடியோல ஒரு போட்டோ எடுத்து கூட்டு வா. டேய், நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போடா, போய் அவனை கூட்டு போய் ஒரு ஸ்டுடியோல போட்டோ எடுத்து கூட்டு வா. சரிப்பா. அப்பா, இப்ப அந்த ஸ்டுடியோவே இல்லப்பா. இல்லையா? போன வாரம் தான்டா போட்டோ எடுத்தோம்ப்பா. ஆனா இப்ப இடம் மாறிடுச்சு. ஏண்டா, இடம் மாறினா என்னடா? நம்ம ஊர்ல வேற போட்டோ ஸ்டுடியோவே இல்லையா? நல்லா முகம் தெரியற மாதிரி போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாடா, அதானே முக்கியம். சரிங்கப்பா. டேய், நீ என்னடா நின்னுட்டு இருக்க? போடா, போய் கூட்டு போய் போட்டோ எடுத்துட்டு வா. சரிப்பா, வாடா. டேய் வாடா போலாம். அண்ணே, நீ எதுக்குண்ணா எங்க கூட வந்து அலையணும்? என்ன, ஒரு போட்டோ கொடுக்கறதுக்கே இவன் இப்படி பயப்படுறான்? இவனுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுதே. நீ வீட்ல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாருன, நாங்களே போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ஏன்னா ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்க? டேய் வாங்கடா, சீக்கிரம். இவனுங்க 3 பேர் கூட போறானுங்கல்ல, விளங்கிடும். ஒரு போட்டோ எடுக்க தெரியல. அத்தை ஒரு மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்றாங்க, மாமா வேற மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்றாங்க. இந்த வெற்றியோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? கண்டுபிடிப்போம். இவ்ளோ பெரிய கடையா? இங்க எல்லாமே இருக்குமா? நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய கடையில துணி எடுக்கிறாங்கன்னா இதுல வேற ஏதோ பெரிய கணக்கு இருக்குடா. கணக்கு ஓரமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அப்பா கிட்ட காசு இருக்குமா ப்ரோ? நமக்கு தெரியாம வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருந்து எடுத்துட்டு வருவாரோ?
வா பாப்போம். ம் ஏய் கவலைப்படாத. அஞ்சலிக்கு அப்பாவோட வருமானம் என்னன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவான். சரியா? மேம் பேக் உள்ள எடுத்துட்டு போக கூடாது. கொடுங்க மேடம். நான் தான் எடுத்தேன் பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்பதான் எடுப்பீங்க? உனக்கு காலேஜுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்றது? டேய் அஞ்சலி வந்துட்டாமா? இல்ல பரவாயில்ல உட்காருங்க. அஞ்சலி வா. வா அஞ்சலி, உனக்கு பிடிச்சத பாத்து எடு. அது கொடுங்க.